வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் கிராமர் கிராஷ் கோர்ஸோட 18வது பாட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 17 பாட்டு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக கொடுக்குற வீடியோ எல்லாமே வந்து டெஸ்ட் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து 20 கொஸ்டின் இருக்கும். அந்த 20 கொஸ்டினுமே 2024 ஜிடியில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, அதில் கேட்டிருந்த கிராமர் கொஸ்டின்ஸ் தான். அதில் இருந்த fill in the blank, எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த 3 தான் வந்து கிராமர்ல இருந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஷிஃப்ட்ல இருந்து கேட்டிருந்த 20 கொஸ்டின் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் வர்றப்பவும் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கடைசியில் டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நீங்க நான் இது வரைக்கும் கொடுத்துருந்த 17 வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்க, அதுக்கப்புறம் அதில் நான் சொல்லியிருந்த ரூல் எல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தீங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 20 கொஸ்டின்ல மினிமம் 15க்கு மேலே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாபிக்ல இருந்தும் 8ல இருந்து 9 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, 20 கொஸ்டின்ல 8ல இருந்து 9 கொஸ்டின் வந்து இந்த 3 டாபிக்ல இருந்தா இப்போ கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நான் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்தாலே கண்டிப்பாக 7 கொஸ்டினாவது உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். 7 கொஸ்டின்னா 14 மார்க். நீங்க வேற எந்த இடத்துலயும் வேற எந்த கிராமரும் படிக்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை. இந்த பிளேலிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30 வீடியோ கூட நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்த்துட்டு போனாலே போதுமானது. அதுல நான் என்ன ரூல்லாம் சொல்றேனோ அதை மட்டும் நீங்க தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதுமானது. வேற எதுவும் நீங்க படிக்கலாட்ட கூட 7ல இருந்து 8 கொஸ்டின் வந்து உங்களால கரெக்டா அடிக்க முடியும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கான்ஸ்பைரசி தியரிஸ் thrives on distrust of the government. ஸோ நான் நார்மலாக எப்போவுமே சொல்றது இதுதான். நீங்கள் கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கிராமர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட், அடுத்து பார்க்க வேண்டியது வெர்ப். ரெண்டும் சிங்குலராக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ப்ளூரலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். மேக்ஸிமம் கொஸ்டின் இதை வச்சா கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் என்னது? கான்ஸ்பைரசி தியரிஸ் அப்படிங்கிறது. தியரிஸ்ங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, என்ன தியரி அப்படின்னு சொல்லி அதை சொல்ற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ தியரிஸ்ங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட்ல எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்த்திருந்தாங்கன்னா அது வந்து ப்ளூரல். நவுன்ல எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்த்திருந்தாங்கன்னா அது வந்து ப்ளூரல். ஓகே, ஸோ இப்போ சப்ஜெக்ட் ப்ளூரல் அப்படின்னா வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். த்ரைவ்ஸ்ங்கிறது தான் வேர்பு. ஆனால் வேர்புல எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்த்திருந்தாங்கன்னா அது வந்து சிங்குலர். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு தான் வரணும், ஆனால் சிங்குலர் வேர்பு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ எங்க எரர் இருக்குது? இங்க தான் எரர் இருக்குது. அப்ப இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப் வந்து ப்ளூரலா வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து எஸ் வராம வந்திருந்தா த்ரைவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, த்ரைவ் அப்படிங்கிறது வந்து V1, த்ரைவ்ஸ் அப்படிங்கிறது வந்து V5. ஓகே, இது ப்ளூரல், இது வந்து சிங்குலர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக் யுவர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே வரும். இது நீங்க ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இதை நீங்க மனப்பாடமே பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் அப்படின்னா அதை பொறுத்து உன்னோட டிசிஷனை வந்து ஃபேக்டை பொறுத்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசர் ஆன் அப்படிங்கிற மாதிரி வரவே செய்யாது. இந்த மாதிரி எப்பவுமே வராது. ஓகே, பேசர்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குதானே தெரியல. சும்மானாலும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல இல்லாத வார்த்தையை கூட கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பேஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி வராது. பேஸ்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். டேக் யுவர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பேஸ்ட் ஆன் அப்படிங்கிறனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பேஸ்ட் ஆன் ரெண்டும் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுக்குது. ஓகே, அது எப்பவுமே அப்படிதான் வரும். பொறுத்து அப்படிங்கிற மாதிரி மீனிங், அதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அதனால இது வந்து பாஸ்ட்ல இருக்குது, இது பிரசன்ட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே வரும். பேஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி வராது. பேஸ்ட் அட்டும் வராது. ஓகே, பேஸ்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கரெக்டா தான் இருக்குது. ஓகே, த டியர் ஈட் ஆல் த லெட்யூஸ் இன் த கார்டன். இப்போ இந்த இடத்துல லெட்யூஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது சப்ஜெக்டும் வேர்பும் கரெக்டா இருக்குதான்னு. இப்ப டியர்ங்கிறது ஒரு டியரை தான் குறிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டியர் தான். இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஆனா ஈட் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வேர்பு. ஓகே, அதாவது ஈட் அப்படிங்கிறது V1, ஏட் அப்படிங்கிறது வந்து V2, ஈட்டன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா V3, ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து V4. அதே மாதிரி ஈட்ஸ் அப்படின்னா அது வந்து V5. ஓகே, இது வந்து ப்ளூரல், இது வந்து சிங்குலர், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து பிரசன்ட் டென்ஸ். இது பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரல், இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய சிங்குலர் வேர்ப். ஓகே, V3 வந்து தனியா வராது, V4ம் தனியா வராது. அது வந்து அது கூட ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்தாதான் வரும். மிஸ் ஆர் பாஸ் ஆர் இல்லைன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாதான்
அது கூட தான் வரும். ஓகே, அதை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து ரூல் மாதிரியே சொல்றேன், பட் சிம்பிளானதை நம்ம முன்னாலேயே பார்த்தது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்ப் வராது. அப்போ கண்டிப்பா இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஈட்டன் ஆல்னு போடலாமா? த டியர் ஈட்டன், ஈட்டன்னு போட்டோம்னா இது V3 தனியா வராதுன்னு சொல்லியிருந்தா அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு முன்னால ஆம் சார் வாசார் ஏதாச்சும் வந்து ஈட்டன் வந்திருந்தா கரெக்ட், ஹேவ் ஹேஸ் ஹேட் ஈட்டன் வந்திருந்தா கரெக்ட். ஓகே, அப்படி வரலாம், கரெக்ட்னு சொல்லல, அப்படி வரலாம். ஆனா வெறுமனே ஈட்டன் அப்படிங்கிறது வராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேட் ஈட் ஆல். இப்போ ஹேடுக்கு அப்புறம் மெயின் வேர்ப் வருதுனாலே, ஹேவ் ஹேஸ் ஹேடுக்கு அப்புறம் மெயின் வேர்ப் வருதுனாலே V3ல தான் வரும். ஆனா இது வந்து என்னது V1. ஸோ அப்ப இதுவும் வராது. ஏட் ஆல் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் ப்ளூரல்லாம் நம்ம வேர்புல பார்க்க மாட்டோம். ஓகே, வாஸ் வேற தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வேற மெயின் வேர்ப் வருது, பாஸ்ட்ல வருது அப்படின்னா அது சிங்குலருக்கும் அப்படிதான் வரும், ப்ளூரலுக்கும் அப்படிதான் வரும். ஸோ த டீர் ஏட் ஆல் த லெட்யூஸ் இன் த கார்டன், அது ஆல்ரெடி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் மீனிங் கரெக்டா தான் வருது, அதுதான் கரெக்டா வருது. ஓகே, அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The captured party consisted dash 2 women and a man. அதாவது அந்த கேப்சர் பண்ணப்பட்ட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 உமன் அடுத்ததா ஒரு மேன் கொண்ட ஒரு பார்ட்டியா இருக்குது அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் தான். ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷனுக்கு நம்ம கோர்ஸ்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ப்ரிப்போஷன் டாபிக் உள்ள பாத்தீங்கன்னா இருக்கும், பட் அது முடிஞ்சா நீங்க பாத்துக்கோங்க. அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நான் முன்னாலேயே சொன்னது. ஓகே, இப்போ கன்சிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே வரும். கன்சிஸ்ட் வித், கன்சிஸ்ட் ஃபார், கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் டபுள் எஃப்லாம் வராது. கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, இத்தனை பேரை கொண்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வரும், அதுலேயும் ஒரு எஃப் தான் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திவ்யா நீட்ஸ் டு மீட் ஹர் மதர் சோ பேட் தட் ஷீ இஸ் காலிங் ஹர். ஸோ இந்த இடத்துல வந்து எங்க எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். திவ்யாங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், நீட்ஸ்ன்னு சொல்லி வேர்பு வந்து சிங்குலர்ல தான் வந்திருக்கு. 2க்கு அப்புறம் V1 வந்திருக்கு, கரெக்டா தான் வந்திருக்கு. ஹர் மதர் so bad that she is calling her. ஷீக்கு அப்புறம் இஸ்ங்கிறது கரெக்டாக தான் வந்திருக்கு. இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ டென்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல நோ எரர்னு போட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில நேரம் இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, இப்போ so bad, bad அப்படிங்கிறதும் பேட்லி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, பேட் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப், பேட் அப்படிங்கிறது அட்வர்ப், சாரி அட்ஜெக்டிவ். பேட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், பேட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த பாயையும் கேர்ளையும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்தனால அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, பேட்லி அப்படிங்கிறது வந்து அட்வர்ப், அதாவது அட்ஜெக்டிவோட எல்வை போட்டோம்னா அது வந்து அட்வர்ப். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் வந்திருக்கணுமா அட்வர்ப் வந்திருக்கணுமா? இந்த இடத்துல என்ன மீனிங் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா வந்து அவளுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ பார்க்க வேண்டிய தேவை வந்து ரொம்ப இருக்குது, அதனால கால் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேடுங்கிறது மோசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பேட்லி அப்படின்னா வந்து மோசம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அப்படியும் வரலாம். ஆனா இன்னொரு மீனிங்கும் இருக்குது, ரொம்ப ரொம்ப, அதாவது ஐ மிஸ் யூ பேட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ அந்த மீனிங்ல தான் இங்க வந்திருக்கு. ஸோ நீட், எவ்வளவு நீடு, ரொம்ப பேட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீடுங்கிறது தான் வேர்பு. இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் இந்த வேர்டு வந்திருக்கு, எவ்வளவு அவளுக்கு நீடு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்னு வந்த இடத்துல வந்து எரர் இருக்குது, பேட்லின்னு வந்திருக்கணும். ஏன்னா இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்மளுக்கு இங்க அட்வர்ப் தேவை, அதனால இந்த இடத்துல வந்து பேட்லி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். He then set out on his journey and rides on and on till he reached some water and ஷேடி ட்ரீஸ். அதாவது இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் சப்ஜெக்ட் வேர்பை கரெக்டாக இருக்காதுன்னு பார்க்கணும். சிங்குலருக்கு சிங்குலர், ப்ளூரலுக்கு ப்ளூரல் வருதான்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது அதில் எத்தனை வேர்ப் வந்திருக்கு, எல்லா வேர்பும் ஒரே மாதிரி இருக்குதா, எல்லா வேர்பும் ஒன்று பாஸ்ட்ல இருக்கணும், இல்லைன்னா எல்லா வேர்பும் ப்ரெசென்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்னு ப்ரெசென்ட்லயும் ஒன்னு பாஸ்ட்லயும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த வேர்புல எரர் இருக்குது. ஓகே, மேக்சிமம் பெரிய சென்டென்ஸ் கொடுத்தாங்கனாலே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், பெரிய சென்டென்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி எரர் தான் வருது. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, he reached அப்படிங்கிறது வந்து V2 past tense, rights அப்படிங்கிறது வந்து V5 singular. ஓகே, இது present tense, இது past tense. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் வருமா பாஸ்ட்ல வருமா, இங்கே எரர் இருக்குதா இங்கே எரர் இருக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஆனா இங்க வந்து ரெண்டுமே ஒரே பாட்டில் தான் இருக்குது. அப்போ இதுல எரர் இருக்குது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இப்போ ஒருவேளை இது ரெண்டும் வேற வேறையா இருக்குது, இது வரைக்கும் ஒரு பாட்டு இதுக்கப்புறம் ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுல எரரா இதுல எரரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு மீனிங் பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து மீனிங் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ல மீனிங் பார்க்கலாட்ட கூட உங்களுக்கு வந்து இங்க தெரிஞ்சிருச்சு, ரெண்டு வேர்ப்புமே ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒரே பாட்டில் தான் இருக்குது, ரெண்டு வேற வேற டென்ஸ்ல இருக்குது, அப்போ இதுல எரர் இருக்குது அப்படின்னு. இப்போ இது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, அதுக்கு மீனிங் பார்க்கணும். ஓகே, he then set out on his journey. செட் அவுட்னா வந்து தொடங்குறது, அவனோட ஜேர்னியை தொடங்கிட்டான். ஓகே, தொடங்கினான். அண்ட் ரைட்ஸ் ஆன் அண்ட் ஆன், அதாவது போய்கிட்டே இருக்கான். ஓகே, ஆன் அண்ட் ஆன், ரைட் ஆன் அப்படின்னா அவன் வந்து ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டில் ஹி ரீச்டு, எது வரைக்கும், எதை ரீச் பண்ற வரைக்கும், சம் வாட்டர் அண்ட் ஷேடி ட்ரீஸ், அதாவது கொஞ்சம் வாட்டரும் கொஞ்சம் நிழல் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்கக்கூடிய இடத்த ரீச் பண்ற வரைக்கும் அவன் வந்து போய்கிட்டு இருந்தான். ஓகே, அவன் வந்து போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ ஆல்ரெடி போயிட்டான், போயிருந்தாதான் இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ பாஸ்ட்ல தான் நடந்திருக்கணும், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க ரீச் அப்படிங்கிறது கரெக்ட், இந்த இடத்துல ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ ரைட் அப்படிங்கிறதோட V5 ஃபார்ம் தான் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிறது V1, அதே மாதிரி ரோட் அப்படிங்கிறது தான் வந்து V2. ஓகே, ரைடுங்கிறது V1, ரோட் அப்படிங்கிறது V2. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரைடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட் அப்படிங்கிறது, அதோட V3னா ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த பாப்புலேஷன் டேஷ் வெரி ஃபாஸ்ட் இன் த லாஸ்ட் டிகேட். லாஸ்ட் அப்படின்னாலே இதுக்கு முந்தின அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, லாஸ்ட்னா கடைசி அப்படின்னு சொல்லலாம், அதாவது இதுக்கு முந்தின கடைசியா இருந்த டிகேட். டிகேட்னா வந்து என்னது, 10 வருஷத்தை வந்து சொல்லுவாங்க. கடந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா என்ன ஆயிருக்குது, அதிகமாயிருக்கு. ஓகே, ரைசன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்குலர் வேர்பு தான் வரும். இப்போ ஹேடுங்கிறது பாஸ்ட் வரலாம், ரைசிங் தனியா வராது, வேர்புல ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து தனியா வேர்பா வராது, ஆமிசார் வாசர் வந்து தான் வரும். ஓகே, அதே மாதிரி ஹேஸ் வரலாம், ஹேஸும் சிங்குலர் தான், ரைசஸும் சிங்குலர் தான். ஓகே, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, முன்னால லாஸ்ட் டிகேட்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரைசஸ்ன்னு சொல்லி இப்போ நடந்த மாதிரி வராது. ஓகே, இது வந்து எப்பவுமே இருக்கிறத குறிக்கும். ஓகே, ஆனா லாஸ்ட் டிகேடுன்னு பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க, அப்போ இது வந்து வராது. ரைசஸ்னா இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அதுல அந்த இடத்துல ரைசஸ்ன்னு வரும், அது எப்பவுமே டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஓகே, ஒரு யூனிவர்சல் ட்ரூத், அது எப்பவுமே எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து லாஸ்ட் டிகேட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் இங்க வந்து பாருங்க, ஹேட் பீன் ரைசன், ஹேஸ் ரைசன். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாஸ்ட் தானு சொல்லி இந்த இதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேட் பீன் பிளஸ் V3 அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸுக்கு வரும். பாசிவ் வாய்ஸ்னா அந்த சப்ஜெக்ட் அந்த வேலையை பண்ணாம அதை இன்னொருத்தங்க யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. இப்ப பாப்புலேஷன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவோம், இன்க்ரீஸ் ஆக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். நார்மலா பார்த்தா நீங்க லாஜிக்கலா யோசிச்சா பாப்புலேஷனை வந்து மனிதர்கள் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆனா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படிதான் சொல்லுவோமே தவிர மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ அதுவே இன்க்ரீஸ் ஆகிற மீனிங்ல தான் வரும். அப்படிங்கறனால இந்த இடத்துல வந்து பாசிவ் வாய்ஸ்ல வராது, ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் வரும். ஹேஸ் ரைசன் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ ஹேஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே அப்படிமா நீங்க நினைக்கலாம். ஆனா ஹேஸ் பிளஸ் V3 வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது இப்பவும் அது இருக்குது அப்படிங்கிற மீனிங்லேயே வரும். ஓகே, இல்லைன்னா இப்பதான் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லேயே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட் டிகேடா, லாஸ்ட் 1 டிகேடா பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ஒரு 10 வருடமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அப்போ ஹேஸ் ரைசன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, people put considerably many more effort when working in groups than when working alone. அதாவது குரூப்பா சேர்ந்து ஒர்க் பண்றப்போ நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க தனியா ஒர்க் பண்றதை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேன் வந்திருக்கு, தனியா ஒர்க் பண்றதையும் குரூப்பா ஒர்க் பண்றதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேன் வந்திருக்கிறதுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான், கம்பேர் பண்றதுக்கு மோர் வந்திருக்கு. ஓகே, அப்போ கரெக்ட் தான், மோர் எஃபர்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே, கன்சிடரபிளி மெனி மோர் எஃபர்ட் அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல எரர் இருக்குது. ஓகே,
அதாவது மெனி அப்படிங்கிறத வந்து நம்மளால என்ன முடியணும், கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப மெனி வாட்டர்னு சொல்ல மாட்டோம். ஓகே, மெனி பால்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பால் வந்து 1 2 3 நம்மளால என்ன முடியும். வாட்டர் வந்து 1 வாட்டர் 2 வாட்டர் நம்ம என்ன முடியாது. ஓகே, மெனி வாட்டர் பாட்டில்ஸ்னு வேணா சொல்லலாம். ஏன்னா பாட்டில் வந்து நம்ம என்ன முடியும். ஸோ அந்த மாதிரி எதை நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு தான் நம்ம வந்து மெனிங்கிறத போடணும். ஓகே, இப்ப எஃபர்ட்டை என்ன முடியுமா, உழைப்பு, 1 உழைப்பு 2 உழைப்புன்னு என்ன முடியுமா, என்ன முடியாது. ஓகே, அது வந்து அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு மெனி வராது. இந்த இடத்துல மெனி வந்திருக்க கூடாது. அப்ப மெனி வர்ற பார்ட்ல தான் எரர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மெனிங்கிறது வந்து நம்ம கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்க, மெனி பீப்புள். இந்த இடத்துல கரெக்ட் தான், பீப்புள்ங்கிறத நம்ம என்ன முடியும். ஓகே, மெனி பீப்புள் ஃபியர் ஹவு தே வில் மேனேஜ் இஃப் த வைரஸ் வில் ஷோ அப்பான் இன் டவுன். இப்ப இஃப் வச்சு வர்றது எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இஃப் ஃபர்ஸ்ட்ல தான் வரணும், 2வது பார்ட்டா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இஃப் 2வது பார்ட்டா வந்தா அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு பார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இஃப்ல வர்றது எப்படி வருதோ, இந்த கண்டிஷன் சொல்ற இடத்துல என்ன டென்ஸ்ல வந்தா இன்னொரு இடத்துல என்ன டென்ஸ்ல வரும் அப்படிங்கறத வந்து நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு 3 ரூல் சொல்லியிருந்தேன், நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இஃப் வர்ற இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வராது. ஓகே, இஃப் வர்ற இடத்துல அது கண்டிஷன் சொல்ற மாதிரி வர்ற இடத்துல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வராது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா எரர் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எரர் இருக்கு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா இதுல கரெக்டான ஆன்சர் என்னது, அதாவது எரர் இருக்குதுன்னா என்ன எரர் அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றது, அதுக்கு நம்ம இந்த பக்கத்தை பார்க்கணும். ஓகே, வில் மேனேஜ்னு வந்திருக்கு. இப்போ இஃப்க்கு இஃப் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை தவிர இன்னொரு பார்ட்ல, இந்த கண்டிஷனல் கிளாஸை தவிர இன்னொரு கிளாஸ்ல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கணும். இங்க ப்ரெசன்ட்ல வந்தா இங்க ஃபியூச்சர்ல வரும். ஓகே, அப்போ இஃப் வைரஸ் ஷோஸ். ஓகே, இஃப் வைரஸ் ஷோஸ், ஏன்னா வைரஸ்ங்கிறது சிங்குலர், எஸ்ல முடியுதுனால ப்ளூரல் கிடையாது. வைரஸ்ங்கிறது சிங்குலர். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் வரணும். இஃப் த வைரஸ் ஷோஸ் அப்பான் இன் டைம் ஹவு தே வில் மேனேஜ் அப்படின்னு சொல்லி இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்திருக்குது, இங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் தட் லுக்ஸ் டிஸ்கஸ்டிங். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் வருது இந்த ஒரு வீடியோலயே. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் இதுக்கெல்லாம் வந்து மீனிங் இருக்குது. ஓகே, இப்போ வாவ் அப்படின்னாலே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது, வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சூப்பரா இருக்குன்னு சொல்லி உன்னை பாராட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்க, தட் லுக்ஸ் டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா ரொம்ப அருவருப்பா இருக்குது, ரொம்ப வெறுக்கத்தக்க வகையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். வாவ் அது ரொம்ப வெறுக்கத்தக்க வகையில இருக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப இது வந்து வராது. ஓகே, இந்த மீனிங் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் வராதுன்னு சொன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. வாவ்னா வாவுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து என்ன சொல்றோன்னு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊப்ஸ். ஊப்ஸ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. இப்போ நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்றப்ப கூட நெட்டு கட் ஆயிருச்சு, நெட் இல்லை அப்படின்னா நீங்க ப்ரௌஸ் பண்றப்போ ஊப்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும். இப்பெல்லாம் வர்றதுல நான் முன்னால வரும். ஓகே, அதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரு தவறு நடந்திருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஊப்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங்ல தான் வரும். ஆனா டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக் கிடையாது, ஒரு தவறு கிடையாது. 60 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்னு சொல்றோம். பட் அது ஒரு மிஸ்டேக், அது ஒரு தவறு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல ஊப்ஸ்ங்கிறது வராது. ஆனா ஊப்ஸோட மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஜிடியில வந்து இதை கேட்பாங்க. ஓகே, ஊப்ஸ்னா வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகே, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு தப்பு இல்லைன்னா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஊப்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்லுவோம். ஓகே, ஊப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, யைக்ஸ். யைக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷாக்கை குறிக்கிறது, இல்லைன்னா ஒரு அருவருப்பா இருக்குது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு வரும். ஓகே, ஒரு சில நேரம் இது வந்து காமெடியாவுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யைக்ஸ்ங்கிறதுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான், அந்த மாதிரி மீனிங் தான். ஆனா இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இடத்துல, அருவருப்பா இருக்குது அப்படிங்கக்கூடிய இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ யைக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க கரெக்டான ஆன்சர். ஓகே, இது புதுசு தான், பட் நோட் பண்ணிக்கோங்க. நான் 4 இதுக்குமே வந்து மீனிங் சொல்லிடுறேன். ஓகே, ஹுஷ். இது வந்து தமிழ் நம்ம சொல்லுவோம்ல, உஷ் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் உஷ் அப்படிங்கறதான். ஹுஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் உஷ் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான். இது அமைதியா இருக்கிறதுக்கு சொல்றது. ஓகே, ஸோ 4யுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யைக்ஸ் அப்படிங்கறதா வந்து ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேஷ் ஐ ஜஸ்ட் குடன்ட் ஃபாலோ தம். த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்ப ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். இஸ்ங்கிறது வந்து சிங்குலர் வராது, ஆர் ப்ளூரல் வரலாம், வேர் ப்ளூரல் வரலாம், வாஸ் சிங்குலர் வராது.
ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2ல எது வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ ஆர் காம்ப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து V1, am, is, are, was, were. இது கூடலாம் இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்பா வந்து இது கூடலாம் மெயின் வேர்ப் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த மெயின் வேர்ப் வந்து ஒன்னு V3 இருக்கணும், இல்லைன்னா V4 இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல V1 வந்திருக்கு, அப்ப V1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். வேருக்கு அப்புறம் V3 வரலாம். வேருக்கு அப்புறம் இது V2லையும் காம்ப்ளிகேட்டட் தான், V3லையும் காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, the instructions were complicated, I just couldn't follow them. couldn't அப்படிங்கிறதுமே மேக்ஸிமம் பாஸ்ட்ல வரும், என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, முடியல அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல பாஸ்ட்ல வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கேயும் பாஸ்ட் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, அதனால என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததை கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும். வேர் பிளஸ் V3 வந்தா அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல தானே வரும். அப்ப இந்த இடத்துல வந்து பாசிவ் வாய்ஸ்ல கொடுக்குற மாதிரி இல்லையே, இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க, இருக்க வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலையே. அப்ப இந்த இடத்துல இது வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேர்பா வரல. ஓகே, இந்த காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது வந்து வேர்பா வரல, இது வந்து அட்ஜெக்டிவா வந்திருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவா வந்திருக்கு. இங்க வேறுங்கிறது மெயின் வேர்ப். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஆர் ஏன் போடக்கூடாது அப்படின்னா, ஆருக்கு அப்புறம் இந்த காம்ப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவா வராது. ஓகே, காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வரும், அதனால இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ ரொம்ப நீங்க குழப்பிக்க வேண்டாம். நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டோம். ப்ளூரல் வச்சு சிங்குலர் வச்சு பார்த்தோம். அடுத்ததா வந்து ஒருவேளை இது V3 அப்படிங்கிற மாதிரி எடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தான் வந்துருச்சு. நான் ரெண்டாவதா சொன்னதும் ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன். பட் அந்த ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு சிலருக்கு கஷ்டமா இருந்தா நீங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதுமானது. ஓகே, டூ யூ நோ ஹவு டு ஸ்பீக் ஜாப்பனீஸ்? ஓகே, 2 + V1 தான். ஸ்பீக், ஸ்போக்ஸ், ஸ்போக்கன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ V1 2 + V1 தான் வந்திருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்குது. ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி, இதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, ஸோ இதுல மிஸ்டேக்கே இல்லை, நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். 2 ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வராது, ஏன்னா V5 V2க்கு அப்புறம் V5 வராது. அதுக்கப்புறம் 2 ஸ்போக்குங்கிறது V2, இதுவும் வராது. 2 ஸ்பீக் கரெக்ட் தான், ஆனா ஜப்பான் அப்படிங்கிறது நாட்டோட பேரு, நம்மளுக்கு இந்த மொழியை தான் சொல்லணும், பேசுறது மொழியை தான் பேசுவோம். ஓகே, ஸோ ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஜப்பான் அப்படிங்கிறது வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெய்தர் ஆஃப் த டீச்சர்ஸ் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆன் திஸ் ஈவெண்ட். இப்போ நெய்தர் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, எய்தர் அப்படின்னா 2ல 1, நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே இல்லை. நெய்தர் ஆஃப் த டீச்சர்ஸ், 2 டீச்சருமே இல்லை. எதுல இல்லை? இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த டீச்சர்ஸ் வந்திருக்கனால ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப்னு சொல்லக்கூடாது, ஆஃபுக்கு முன்னால இருக்கதா நம்ம வந்து பார்க்கணும். நெய்தர் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே முதல் 5 வீடியோக்குள்ளேயே சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான், அதுக்கு சிங்குலர் வேர்பு இந்த இடத்துல கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, இங்க மிஸ்டேக் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல தான். ஈவெண்ட் வருது அப்படின்னாலே இன் திஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இந்த ஈவெண்ட் இன் திஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் தான். ஸோ இன் திஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும், ஆன் திஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஷி கிராக்டு த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஜோக் அட் த பார்ட்டி. இதுவுமே நம்ம ரிப்பீட்டடா பார்க்குற ரூல் தான். அதாவது 2 கம்பேரிட்டிவ் டிகிரி அடுத்தடுத்து வராது, அதே மாதிரி 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரியுமே அடுத்தடுத்து வராது. ஓகே, இப்போ அவ சொன்ன ஜோக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ஃபன்னியான ஜோக்கு, அதனால இங்க சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்க, சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால தே யூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மோஸ்ட்ங்கிறதும் சூப்பர்லேட்டிவ், ஃபன்னியஸ்ட் அப்படிங்கிறதும் சூப்பர்லேட்டிவ். ஒரு வார்த்தைக்கு இந்த மாதிரி எந்த வார்த்தைக்கு இஎஸ்டி ஃபார்ம்ல இல்லையோ, அதாவது அதை வந்து நார்மலா நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ்ல சொல்ல முடியாம இருக்கும், அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து மோஸ்ட்ங்கிறத போடுவோம். இப்போ ஃபேமஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ்டியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அந்த இடத்துல மோஸ்ட் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எந்த வார்த்தைக்கு இஎஸ்டி ஃபார்ம் இல்லையோ அங்கதான் நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணணும். பட் இதுக்கு ஆல்ரெடி இஎஸ்டிங்கிற ஃபார்ம் இருக்குது, அதுக்கு நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபன்னியர் அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும், ஃபன்னியர் அப்படிங்கிற மாதிரி. ஃபன்னியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஃபன்னியருக்கு பதிலாக மோர் ஃபன்னியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு இஆர் ஃபார்ம் இருக்குது, கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இருக்குது, அதுக்கு நம்ம இன்னொரு மோர் போடக்கூடாது. ஓகே,
அப்ப இந்த இடத்துல இந்த மோஸ்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, அங்கதான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the subway fare is go up next week. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சப்வேவோட ஃபேர் வந்து அதிகமாக போகுது. சப்வே அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதுக்கு இஸ்ங்கிறது சிங்குலர் வெர்பு, இது கரெக்ட். ஆனா இஸ்க்கு அப்புறம் V1 வருமா? கோ அப்படிங்கிறது வந்து V1, வெண்ட் அப்படிங்கிறது வந்து V2, கான் அப்படிங்கிறது வந்து V3, கோயிங் அப்படிங்கிறது வந்து V4, கோஸ் அப்படிங்கிறது வந்து V5. ஓகே, ஆம்சார் வாஸ்வேருக்கு அப்புறம் மெயின் வேர்ப் வருதுன்னா ஒன்னு V3 வரணும், இல்லைன்னா V4 வரணும். அதுவா நடக்குதுன்னா V4, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ். வேற ஒரு இதாவது நடக்க வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாசிவ் வாய்ஸ்ல வந்தா V3 வரும். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ் பிளஸ் கோ அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகே, இஸ் பிளஸ் V1 வராது. அப்ப கண்டிப்பா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, the subway fare has going up next week. ஹேஸுக்கு அப்புறம் V4 வராது, ஹேஸுக்கு அப்புறம் V3 தான் வரும். அப்ப இதுவும் தப்பு. the subway fare has been going. has beenங்கிறது V3 தானே, has been going அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா நெக்ஸ்ட் வீக்ல தான் இது வரப்போகுது. has been going அப்படின்னா பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆனா நெக்ஸ்ட் வீக் தான் அது அதிகமாகவே ஆக போகுது. அப்போ இதுவும் வராது. இது மீனிங் தப்பாயிருச்சு. இதோட இந்த கிராமட்டிக்கலா இது கரெக்டா இருந்தாலும் மீனிங் தப்பாயிருச்சு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். த ஃபேர் இஸ் கோயிங் அப் நெக்ஸ்ட் வீக். இப்போ நெக்ஸ்ட் வீக் தானே, அப்போ எப்படி இங்க இஸ் வரும்? இஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸை தான் குறிக்கும், நெக்ஸ்ட் வீக்ங்கிறது ஃபியூச்சர். அதுக்கு எப்படி நீங்க இஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டா இஸ் பிளஸ் ஐஎன்ஜி, அதாவது இஸ் கோயிங் அப். சப்வே ஃபேர் வந்து அதிகமாக போகுதுன்னு தான் சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ இஸ் கோயிங் அப்படிங்கறத ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். நியரஸ்ட் ஃபியூச்சர், இப்ப கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது, இல்லைன்னா எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ஆகி ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த பிரசன்ட் கண்டினியூஸா ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நியரஸ்ட் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஆக்ஷன், இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஷாப்பர்ஸ் ஆர் ஆர்டரிங் கிராசரிஸ் ஆன்லைன் டு மினிமைஸ் டைம் இன் கிரௌடட் ஸ்பேசஸ். ஸோ பெரிய சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்க செக் பண்ண வேண்டியது எல்லா இடத்துலயும் வேர்பு கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறதா, எல்லா டென்ஸும் கரெக்டா இருக்குதா. ஆர் ஒர்க்கிங், எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் பிரசன்ட் கண்டினியூஸ், ஆர் ஆர்டரிங் பிரசன்ட் கண்டினியூஸ், ரெண்டுமே கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஷாப்பிங் போறவங்க எல்லாம் வீட்ல இருந்தே அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? கிரௌடட் ஏரியால அதிகமா போகக்கூடாது அப்படிங்கிறனால. இது கோவிட் டைம்ல இருந்த ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிலர் இப்படி யோசிக்கிறது வாய்ப்பு இருக்குது, இடி சேர்த்துட்டாலே அது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி, கிரௌடட் அப்படிங்கிறது பாஸ்ட் தானே, அப்போ இதுல எரர் இருக்குதுன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், அந்த ஏரியாவை குறிக்குது. ஓகே, கிரௌடா இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ கிரௌடட் ஏரியா, ஏரியாங்கிறது சப்ஜெக்ட், கிரௌடட் அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட் எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றது, கிரௌடா இருக்கக்கூடிய ஏரியான்னு. அப்ப சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ கிரௌடட் அப்படிங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். ஓகே, நீங்க வந்து இது வேர்புன்னு நினைச்சுக்கிட்டு பாஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எதுலையுமே எரர் இல்லை, நோ எரர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உஷ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு? அமைதிக்கு சொல்லுவோம். வாவ் அப்படிங்கிறது வந்து பாராட்டுறதுக்கு, சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு. பக்கப், பக்கப்புங்கிறது புதுசு. ஓகே, பக்கப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனை மோட்டிவேட் பண்றதுக்கு, ஓகே, அதாவது என்கரேஜ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பக்கப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது புதுசு, நார்மலா நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஓகே, பக்கப் அப்படிங்கிறது வந்து என்கரேஜ் பண்றது. ஓ அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓ சர்ப்ரைஸ், இல்லைன்னா ஓ அப்படின்னு பயத்துக்கு கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓங்கிறது பயம், இல்லைன்னா சர்ப்ரைஸ்க்கு யூஸ் பண்றது. எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க. Dash you can do it, it's as easy as pie. அதாவது ஒன்னால இதை பண்ண முடியும், இது ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈஸியஸ் பை அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி. பைனா நார்மலா கேக்க குறிக்கிறதுக்கு வரும். ஈஸியஸ் பை அப்படின்னா இது ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒன்னால முடியும், இது ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லி ஒருத்தனை என்கரேஜ் தான் பண்றோம். அப்போ பக்கப் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். பக்கப் யூ கேன் டூ இட், இட்ஸ் அஸ் ஈஸியஸ் பை அப்படிங்கிறது வந்து ஒருத்தனை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். She doesn't want to go on staring
பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டர்ன் ஹர் ஐஸ் அவே. அவ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல. ஸ்டேரிங்னா வெறிச்சு பார்க்கறது, ஓகே, அந்த மாதிரி வெறிச்சு பார்க்கணும்னு அவ நினைக்கல. ஆனா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டர்ன் ஹர் ஐஸ் அவே. அவளோட கண்ணை வேற எங்கேயாச்சும் எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல இந்த பிராக்கெட்ல இருக்க இடத்துல எதுவும் கரெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ ஷீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், டஸ்ங்கிறது சிங்குலர் வெர்பு தான். அடுத்து டஸ்க்கு அப்புறம் V1 தான் வரும். டூ டஸ் டிட்டுக்கு அப்புறம் வந்து V1 தான் வரும். வாண்ட் அப்படிங்கிறது V1 தான். டு கோ 2 + V1 தான் வந்துருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். அப்போ மற்ற இடம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட்ல வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது இந்த சென்டென்ஸ். ஓகே, முன்னால் நடந்த ஒரு இதை சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துலையும் பாஸ்ட் தான் வந்திருக்கணும். டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வராது. டிட் அப்படிங்கிறது பாஸ்ட். டூங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல். ஓகே, அப்போ இதுவும் வராது. ஓகே, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். she didn't want to go on staring but it was very difficult. so didங்கிறது பாஸ்ட குறிக்கும். ஓகே, டிட்டுக்கு அப்புறமும் V1 தான் வரும். didn't want to go on staring, அப்போ பாஸ்ட குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்டோன் returned to the UK at January 2001 to begin data analysis. ஸோ இப்போ நம்ம ஒரு புது ரூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த இன், ஆன், அட் இந்த மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த மூணுமே வந்து டைமை குறிக்கிறப்போ என்ன டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மூணு பிளேஸை குறிக்கிற மாதிரியும் வரும், வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி வரும். ஆனா பர்டிகுலரா டைமை குறிக்கிறதுக்கும் இந்த மூணையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மூணையுமே வந்து எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இனிமேலும் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அட் அதாவது டைமை குறிக்கிறது தான் பாக்குறோம். ஓகே, டைம், டேட்டு, மந்த் இது எல்லாமே டைம் தான். எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு நேரத்தை குறிக்கிறது தான். ஸோ இப்போ அட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு டைம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாக்டா ஒரு டைம் 10 AM அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை குறிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து அட்டு யூஸ் பண்ணணும். அட் 10 AM அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். இதை நீங்க திரும்பி எக்ஸாமுக்கு முன்னால பார்த்துட்டு போகலன்னா ஞாபகம் இருக்காது, குழப்பிடும். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமை குறிக்கிறதுக்கு வந்து அட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். அட் 10 AM. அதே மாதிரி மார்னிங், ஈவினிங் அப்படிங்கக்கூடிய நேரத்தை குறிக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி இதை குறிக்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டேஸ் இல்லைன்னா டேட், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி டே வருது. இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டை ஃபுல்லா போடுறோம். அந்த இடத்துல வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டே அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அதே மாதிரி 21 March 2024ங்கிறது ஒரு டேட். ஓகே, வெறுமனே இயர் மட்டும் இல்லாம, மந்த் மட்டும் இல்லாம, டேட் மட்டும் இல்லாம மூணுமே இருக்குது தான் நம்ம வந்து டேட்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது 21 March 2024 இதுதான் டேட். ஸோ இந்த டேட் வருது அப்படின்னாலும் அதுக்கு முன்னால நம்ம ஆன் தான் போடணும். ஆன், நீங்க கல்யாண பத்திரிகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்தா ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆன் அந்த டேட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு இயர் மட்டும் வருது, இல்லைன்னா மந்த் மட்டும் வருது, இல்லைன்னா ஒரு சீசன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம இன் போடணும். ஓகே, இப்போ இன் 2016 இயர் மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி இன் மே 2017 இந்த இடத்துல இந்த மந்த் தான். ஓகே, ஃபுல்லா வந்தா ஆன். ஆனா இந்த டேட் எக்ஸாக்டா எந்த தேதி அப்படிங்கிறது வராம மந்த்தும் இயரும் மட்டும் வந்திருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துலயுமே இன் தான் போடணும். இப்ப சம்மர், வின்டர் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் அது ஒரு சீசன், அதுக்குமே வந்து இன் சம்மர், இன் வின்டர் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவோம். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டேன், திரும்பி நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இதை மனப்பாடம் பண்ணிருங்க. இப்பவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இங்க என்ன வந்திருக்கு, ஜனவரி 2001 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மந்த்தை குறிக்கிற மாதிரி தான் வருது. மந்த் இயர் மட்டும்தான் வந்திருக்கு. மந்த் இயர் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இன் போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து அட் வந்திருக்க கூடாது, இன் வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகே, எந்த இடத்துல எரர் இருக்குது, இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. இன் வந்திருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இதுல புதுசா இருக்கிறது ஆமேன் அப்படிங்கிறது. ஆமேன் நீங்க சர்ச்சில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நார்மலா யூஸ் பண்ணுவாங்க.
ஆமேன் அப்படின்னா என்ன மீனிங்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. அதே மாதிரி ஏ, நீங்க இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயரோ இல்லைன்னா ஒரு ஃபாரின் பிளேயர்லாம் அவங்க விளையாடுறப்போ விக்கெட் எடுத்துட்டால ஏ அப்படிங்கிற மாதிரி தான் கத்துவாங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அப்போ எந்த டைம்ல இருந்து அந்த மாதிரி அவங்க வந்து சவுண்டு கொடுக்குறாங்க? ஒரு 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 என்கரேஜ் பண்ற மாதிரி. ஓகே. அதாவது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அதாவது நான் ஒரு இதை சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே. அப்போ ஏ அப்படிங்கிறது வந்து இந்த ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டட். டட் அப்படிங்கிறது வந்து மறுப்பு தெரிவிக்கிறது. ஓகே. ஒரு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டட் அப்படிங்கறத யூஸ் பண்ணாங்க. டட் டட் அப்படிங்கிறது வந்து நான் தட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி. ஓகே. தட்டி விடு, தட்டி விடுறதுன்னா மறுப்பு தெரிவிக்கிறது. ஓகே. மறுப்பு தெரிவிக்கிறது, மறுப்புக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டட் அப்படின்னா தட்டி விடுறது, அது வந்து மறுக்கிறது. ஓகே. ஹே ஹே அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். ஹே எங்க வா, எங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல கூட கூப்பிடுவோம்ல, அதுதான். ஓகே. அது எதுக்கு நம்ம ஏங்கிறத சொல்றோம்? அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்காக தான். அவங்கள இங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்மள கவனிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹே அப்படிங்கறத சொல்லுவோம். அதே மீனிங் தான் இங்கிலீஷ்லயுமே, அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. ஓகே. இப்போ நீங்க இந்த சென்டென்ஸ் பாருங்க, டேஸ் வாட்ச் அவுட் ஃபார் தட் ஹோல். அங்க ஒரு ஹோல் இருக்குது, அங்க ஒரு பள்ளம் இருக்குது, ஏதோ ஒரு குழி இருக்குது. அப்ப நம்ம வந்து அவன்கிட்ட சொல்றோம் பார்த்து போ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து அவனோட கவனத்தை நம்ம ஈர்க்கணும். ஆமேன்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஏங்கிறதுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு வர்றது, அதுவும் இங்க யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்காது. இங்க மறுப்புல நம்ம தெரிவிக்கல, அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்கணும். கவனி அப்படிங்கிற மாதிரி, ஏய் அங்க பள்ளம் இருக்கு பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே. அதே தான் இங்கேயுமே. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம ஒரு சிலது புதுசாகவும் பார்த்துருக்கோம். பர்டிகுலரா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் பார்த்துருக்கோம். அப்படினால ஒரு சிலருக்கு கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்திருக்கலாம். பட் இந்த இதை வச்சு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பின்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20க்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துருச்சு, எவ்வளவு மார்க் வந்து கரெக்டா, எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு நீங்க எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.